திரைக்கதை நாயகன் என்று சொல்லக்கூடிய வகையில் திரைக்கதையில் பல மாயாஜலங்களை, திரைக்கதையில் ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு அதிர்ச்சியையும் வலியையும் தரக்கூடிய மரணமாக இருக்கின்றது. திரையுலகில் பல சீர்திருத்த கருத்துக்களை இன்னும் கூடுதலாக அழுத்தமான சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். இது நம்மாளு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக பார்ப்பனிய ஆதிக்கத்தை துணிச்சலோடு ஒரு எளிய மக்களுடைய நாயக பிம்பத்தோடு அந்த திரைக்கதையை அமைத்திருப்பார். இன்றைக்கு அந்த திரைப்படம், அப்படிப்பட்ட திரைப்படத்தை இன்றைக்கு யாராவது எடுக்க முடியுமா என்கின்ற வகையில் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த திரைப்படம் இது நம்மாடு. அது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகை உலகில் பாக்கியா மூலமாக பல குட்டி கதைகளை கேள்வி பதில் மூலமாக முன்வைத்தவர். அப்படி ஒரு முக்கியமான இடத்தில் தமிழ்நாட்டில் திரைப்படமாக இருக்கட்டும், பத்திரிகை உலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அவர் தனக்கான முத்திரை பதித்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். கடந்த ஆண்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளில் அவரை நாங்கள் அழைத்து சென்று விழாவுக்கு அழைத்து சென்றிருந்தோம். இதே வீட்டில் வந்து அழைத்திருந்தோம். அவ்வளோ உற்சாகமோடு விடுதலை சிறுத்தைகளோடும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோடும் இணைந்து அந்த விழாவில் பங்கெடுத்தவர். இன்றைக்கு அவர் இல்லை. அவருடைய குரு மரியாதைக்குரிய பாரதி ராஜா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு இன்றைக்கு 17வது நாள். அவர் மறைந்த 17வது நாள். அதே நாளில் 17வது நாளில் சிஷியனும் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகின்றது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கிரீன் பிளே, திரைக்கதைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசானாக விளங்கியவர் தான் பாக்யராஜ். அமிதாப் பச்சனை வைத்து படம் எடுத்தவர். பெண்கள் குடும்ப தலைவிகளுடைய ஆடியன்ஸ் என்பது நம்பர் 1 யாருக்குன்னா பாக்யராஜ் என்று அந்த ஒரு பெயரை தக்க வைத்துக் கொண்டார். தன்னையே கேலி செய்து கொண்டு நான் ஒரு ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிய பல படங்களை வெற்றி படங்களாக மாற்றியவர் திரு பாக்யராஜ். பல படங்கள் 100 Days and Silver Jubilee போயிருக்கு. கொங்கு மண்ணுக்கே உண்டான அனைத்து ஒரு நல்ல குணங்களும், ஹாஸ்பிட்டாலிட்டி உடையவர், யாரை பத்தியும் புறம் பேச மாட்டார். ஆக்சுவலா அவர் இன்னைக்கு எழுத்தாளர் சங்கத்துல எலெக்ஷனுக்கு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு 10 மணிக்கு கிளம்ப வேண்டியவர். அவர் இந்த வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னா திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் மகள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பன்முக தன்மையுள்ள இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தவர். அரசியல் கட்சிகளிலே பணியாற்றியவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நின்ற ஒரு மாபெரும் சிகரமாக திகழ்ந்தவர் தான் அவருடைய குருநாதர் என்று அழைத்துக் கொண்ட அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். இறந்து 2 வாரங்களில் இவருடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. சாதாரண கிராமங்களில் உள்ளவர்களும் கதாநாயகனாகலாம், திரைத்துறையில் கோலோச்சி ஓங்கி நிற்கலாம் என்பதற்கு ஒரு முன் உதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு கூட நானும் அவரும் திருப்பெரும்புதூரில் ஒரு நாயுடு மகாசபை மாநாட்டில கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றி இருந்தோம். அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற திரையுலகத்துக்கு முயற்சி செய்யும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் தான் முதலா நாங்கள்லாம் நடிக்கிறதுக்காக ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் தான் முதல்ல அசிஸ்டன்ட் அப்புறம் கதாசிரியர் ஆகி, அப்புறம் வசனகர்த்தா ஆகி, அப்புறம் பாரதி ராஜா மூலமா இமயம் அவரோட கருணைனாலே அப்படி பெரிய ஹீரோவானார். அப்போ எங்களுக்கெல்லாம் தோன்றிச்சு, நம்மளும் அசிஸ்டன்ட் ஆனால் சினிமாக்குள்ள நினைச்சா நம்ம இடத்துக்கு வரலாம் நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் எல்லா ஆர்டிஸ்டும் ஆன பிறகு, டைரக்டர் ஆன பிறகு நிறைய சந்தித்திருக்கிறேன். அவரோட நிறைய பட்டிமன்றங்கள், அவர் நடுவராந்திரிகள் நான் பேசியிருக்கிறேன். பட்டிமன்றம் பேசும்போது ரொம்ப பாராட்டுவார். புத்திசாலித்தனமாக பேசுகிறாப்புல சொன்னாங்க. அப்புறமா பட்டிமன்றம் முடிஞ்சு கூட அவர் எங்களை அனுப்ப மாட்டார். அவருடைய அடிக்கழித்து எங்களுக்கெல்லாம் தனியாக சாப்பாடு கொடுத்து கவனித்து ரொம்ப அன்பாக பழகுவார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்தியாவில் வாரிசுன்னா
நீங்கள் சொந்தம் தான் சார். எப்படி ரமேஷ் எல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார், எம்ஜிஆர் வந்து என்னுடைய சொந்தம், ஜானகியம்மா என்னுடைய அத்தை பொண்ணு, அதனால அவர் சொந்தம்னா நீங்களும் எனக்கு சொந்தம் சார் அப்படின்னு சிரிப்பார். அது மாதிரி நிறைய பேட்டிகள் கொடுக்கறதெல்லாம் படிச்சுட்டு வேற ஒரு மீட்டிங்கில் 3 மாதம் 4 மாதம் சந்திக்கும் போது அந்த பதிலை சொல்லி இன்னும் சொல்ல அவங்க பதில் ரொம்ப அருமையாக இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல கேட்டால் ஏன் டைரக்ஷன் பின் வாங்கிட்டீங்க, நான் சொன்னேன் பின் வாங்கல, யாரும் முன் வரல அப்படின்னு. அதை வந்து குறிப்பிட்டு மேடையிலே பேசி பாராட்டினேன். அப்படி ஒரு நல்ல உள்ளவர், திறமை இருக்கணும் பாராட்டுற ஒரு நல்ல குணம் உள்ளவர். அவருடைய அஸ்டன் தான் பாண்டியராஜன் அஸ்டன் தான் நான். அவர் வழியாக வந்து நான் அதனால எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி, அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டா நல்ல மனிதர். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்தது உண்டு. அவரை நடிப்பவரா தெரிஞ்சதை விட படிப்பவரா தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனிதர், அமைதியான மனிதர். அவர் இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர், இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மெலிந்திருக்க வேண்டியவர். அவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாக்கியராஜை பற்றி குறிப்பிட சொன்னால், சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளையும், குடும்பத்தில் நிகழ்கின்ற அந்த பிரச்சனைகளையும், அந்த நிகழ்வுகளையும் தனக்கே உரிய ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வோடு திரை உலகத்தின் திரையின் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் பாக்கியராஜை பொறுத்தவரை இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு தீவிர ரசிகர். எனவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பு பாக்கியராஜை பொறுத்தவரை தன்னுடைய கலை வாரிசு என்று பகிரங்கமாகவே அவர்கள் அறிவித்தார்கள். அன்னாருடைய இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். அவர் சகலகலா வித்தகர் மட்டுமல்ல, எங்களுடைய இசைக்கலைஞர் சங்கத்தின் ஒரு கௌரவமிக்க உறுப்பினர் அவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சங்க கட்டிட வளர்ச்சி நிதிக்காக இப்பொழுதுதான் 1 மாதத்திற்கு முன்பு அவரை சந்தித்து பேசுவோம். மிகவும் ஆர்வமாக நாம் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தி நம்முடைய கட்டிடம் வளர வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்துடன் எங்களுக்கு ஊக்கமளித்தார். அவருடைய இந்த திடீர் மறைவு எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அன்னாரது குடும்பத்திற்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். நன்றி. அவருக்கு 40 years தெரியும். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருந்து டிபி கோச்சிங் பாசம் சார் அதுல இருந்து ஃபுல்லா இண்டஸ்ட்ரியில ஒரு வாங்கி பண்ணாங்க. அப்பப்போ என்கரேஜ் பண்ணுவாங்க. பரவாயில்ல நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. மியூசிஷியன்ஸ்லாம் ரொம்ப அவர் இசை அமைச்சு அதை நிறைய அனாலிசிஸ் பண்ணி நான் வாசித்தேன். அவர் செல்ல பிள்ளை மாதிரி ரொம்ப ரொம்ப பிரியம் அவர் என் மேலே. எப்போ எந்த டைம்ல கூப்பிட்டாலும் நேரம் வந்து வாங்க வாங்க செல்வராஜ் கூப்பிட்டு இருக்காங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க அன்பான ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஆத்மா சாட்சியாக பாக்யராஜுடைய மறைவு இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு தாங்கவே முடியல. தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த படைப்பாளி இன்னிலிருந்து இல்லை. அண்ணன் என்னைக்குமே நிதானத்தோட இருப்பார். எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும் பாக்யராஜ் அண்ணனை எதுவுமே உள்ளுக்குள்ள பாதித்ததே இல்லை. ஆனா எங்களை எல்லாம் நிதானம் இழக்க வச்சுட்டார். இது மிகப்பெரிய வெற்றிடம். ஒருத்தர் தான் எப்பொழுதுமே எல்லாரும் கூடயும் ரொம்ப சகஜமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர்.
பாக்யராஜ் அப்படிங்கிறது நான் நேசிக்கக்கூடிய அண்ணன், தலை சிறந்த படைப்பாளி. இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் சினிமா, இந்திய சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இப்பதான் மேம் பார்த்தேன், சாந்தனு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என் அண்ணனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். பாக்யராஜ் சார் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எங்களோட குஷ்புவோட பொண்ணோட கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு கோவால. நாங்கெல்லாம் நேத்து சாயங்காலம் தான் வந்தோம். அவர் முந்தா நேத்து ராத்திரியே வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. இன்னைக்கு காலையில ஒரு வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் நெஞ்சுவலின்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது அவரோட உயிர் பிரிந்தது. சிரிச்சுக்கிட்டே இருந்தவர் சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் அவருக்கு நம்முடைய மரியாதையும் ரெஸ்பெக்டையும் கொடுக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். நன்றி. என் வாழ்க்கையோட மிக துக்கப்பாடு நாள். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். இடம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால தயவு செய்து நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. தயவு செய்து எல்லாரும் இங்க வந்து பேசிட்டு போவாங்க. அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து 100% வேணும். ஏன்னா இது திடீர்னு நடந்த ஒரு விஷயம். அவரு ரொம்ப சின்ன வயசுலயே தன்னோட உயிரை இழந்திருக்காரு. அதனால தயவு செய்து குடும்பத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும். ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கும் அவரோட உறவினர்களுக்கும் இடம் கொடுக்கணும்னு உங்களை வந்து தாழ்மையோட நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். அதனால நீங்க உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப அவசியம். முக்கியமா நீங்க இல்லைன்னா இது சந்தோஷமா இல்ல வீட்டுக்கு வந்துதான். இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களினுடைய இறுதி மரியாதைக்கு முழு அரசு மரியாதையோடு ஏற்பாடு செய்வதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான விஷயங்களை ஆய்வு செய்து வெகு விரைவில் அறிவிப்பு வழங்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு தேவைப்படுகிற அனைத்து மரியாதையோடு அவரினுடைய இந்த இறுதி அஞ்சலி நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பிரிவால் வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரசு மரியாதை வழங்கப்படும் அறிவிப்பையும் வழங்கியிருக்கிறாரு. அனைத்து கலை உலக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் தெரிவித்துள்ளோம். நன்றி. இயக்குனர் திரு பாக்யராஜ் சாருடைய மறைவு தமிழ் திரை உலகத்துக்கு ரொம்ப இழப்பு. சார் படங்கள்ல நான் நடிக்கல, ஆனா 88, 91 அடையார் திரைப்பட கல்லூரியில நான் பிலிம் இன்ஸ்டியூட்ல டைரக்ஷன் படிக்கும் போது எங்களுக்கு வந்து சார் வந்து ஸ்கிரீன்லே அந்த பாடம் எடுப்பாங்க. அவரை வாடும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு வழியில் சினிமாவுக்குள்ளே போனோம்னா பெருசாக சம்பாதிக்கலாம், கஷ்டத்தை காப்பாற்றிக்கலாம் சொல்லிட்டு பாக்யராஜ் சாரை பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் இன்னைக்கு பாக்யராஜ் சாரையே நான் வச்சு இந்த படத்தில் டைரக்ட் பண்ணுறேன். பாக்யராஜ் சார் இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுறாரு. த்ரூ அவுட் ஃபிலிமில் வராரு. அது மட்டும் இல்லை, பூர்ணிமா மேடமும் அவரும் சினிமாவில் டார்லிங் படத்துக்கு அப்புறம் 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துல 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நான் நடிக்க வச்சிருக்கிறேன். அவங்க 2 பேரும் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த படத்துல வராங்கன்னும் போது 2 பேரும் சிங்கிள் ஃப்ரேம்ல நடிக்க வச்சிருக்கேன். பூர்ணிமா மேடம் என் கையை பிடிச்சிட்டு கதறும் போது என்னை எங்க 2 பேரும் நடிக்க வச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறும் போது சாய்க்கு வந்து 3ஆம் தேதி ஜூலை 3 நான் டேட்டு கொடுத்துருக்கிறேன். நீங்களும் ஜூலை 3 டேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா மேடம் கிட்டே சொல்லியிருக்காரு சார். 2 பேரும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதி நான் இந்த படத்தை பத்தி எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் அனௌன்ஸ் பண்றதா இருந்தது. அது லாஸ்ட் டே ஷூட். அந்த ஷூட்ல ஈராஜேந்தர், பாக்யராஜ் சார் இவங்க 2 பேரும் 80s 90s லெஜெண்ட்ஸ் இவங்களை வச்சுக்கிட்டு இந்த இன்டர்வியூ நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் சார் சொல்லிட்டேன், பாக்யராஜ் சார் சொல்லிட்டேன். அன்னைக்கு ஹீரோயின் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் வர வச்சு அந்த ஸ்பாட்ல இந்த விஷயத்த நான் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது இப்படி ஒரு ஸ்டேஜ்ல நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு பாக்யராஜ் சார் இழப்புன்றது யாராலையுமே ஜீரணிக்க முடியாது. என் கூட இந்த நேரத்து கூட என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு கூட என்கிட்ட போன்ல பேசினாங்க. அப்படி இருந்து இன்னைக்கு காலையில வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றது என்னால வந்து தாங்கிக்கவே முடியல. ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து எந்த நேரத்துல எந்த மனுஷனுக்கு எப்போ வரும்னு தெரியாத மாதிரி இருக்கு. அது இல்லாம பாரதி ராஜா சார் இறந்து 16 நாள் தாங்க ஆச்சு. அந்த 16வது நாள் நிகழ்வு முடியறதுல 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி பாரதி ராஜா சார் இறந்தாரு. அதுக்கு போயிட்டு இவர் பக்கத்துல இருந்து அவருக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்தாரு. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா 16 நாள் முடிஞ்சது. இன்னைக்கு பாக்யராஜ் சார் நம்மளை விட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். மனசு வலியோட நான் வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் படத்துல
இந்த படம் வரும்போது பாருங்க, பாக்யராஜ் சாரும் பூர்ணிமா மேடமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. த்ரோட் ஃபிலிம் வந்து அவங்க இருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது தான், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட படம் தான் கடைசி படமா என்னன்றது கூட தெரியல. அவர் எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காருன்ற கணக்கு எனக்கு தெரியலங்க. இதனால இதுக்கு மேல வந்து இதை பத்தி பேசல. இவங்க எல்லாம் என்னோட இந்த படத்தோட டீம். இவங்க எல்லாரும் வந்து ஒன்னா கூடி ஒரு இடத்துல சந்திச்சு பேச போறோம்னு நினைச்சோம். கடைசியில இந்த ஸ்டேஜ்ல இங்க வந்து சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு.